சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய முக்கியமான ஒரு தகவல், விஜய் அவர்கள் எம்எல்ஏவாக பதவியேற்றார் என்கிற ஒரு தகவல்கள் இதுவரைக்கும் சமூக வலைதளங்களில் அதிகமாக பரவி கொண்டேதாங்க வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த ஒரு நேரத்தில் அவர் முதல்வராகவும் பதவியேற்று விட்டார், எம்எல்ஏவாகவும் அவர் பதவியேற்று விட்டார். பதவி ஏற்றதுக்கு அப்புறம் அவர் கொண்டு வர வேண்டிய சில முக்கியமான சட்டங்கள் என்ன, உறுதிமொழிகள் என்ன என்பதையும் ஒன்றன் பின் ஒன்றாக காணலாம். முக்கியமாக சட்டப்பேரவையில் வைத்து அவர் கூறிய சில முக்கியமான விஷயங்கள். மக்களின் மைய ஆட்சியாகத்தான் விஜய் அவர்கள் சில அரசியலுக்குள் வந்தார் என்றும் அனைவராலும் பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. விஜய் தனது அரசியல் அறிக்கைகள் மற்றும் பொதுக்கூட்டங்களில் அடிக்கடி மக்கள் மைய அரசியல் பற்றி பேசுகிறார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டது. அரசியல் என்பது அதிகாரம் கிடையாது, பொறுப்பு. இளைஞர்களின் எதிர்காலம் பாதுகாக்கப்பட வேண்டும், ஊழல்கள் குறைய வேண்டும், சாதாரணமான மக்களின் குரல்கள் கேட்கப்பட வேண்டும் போன்ற கருத்துக்களை அவர் வலியுறுத்தி கொண்டுதாக இருந்தார். இதனால் அவரது ஆதரவாளர்கள் விஜய் ஆட்சிக்கு வந்தால் நிர்வாகத்தில் பெரிய மாற்றங்கள் வரும் என்று அனைவராலும் நம்பப்பட்டது. அதே மாதிரி மாற்றங்களும் இப்போது கொண்டு வரப்பட்டது. அவர் கொண்டு வரக்கூடிய பேசக்கூடிய சட்டங்கள் என்ன தெரியுமா? ஊழல் தடுப்பு, கண்காணிப்பு வலுப்படுத்துதல், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை வாங்கி கொடுப்பது போன்ற செயல்களை தேர்ந்தெடுத்து கொடுப்பது, அரசு பள்ளி மற்றும் கல்லூரியை மேம்படுத்தி கொடுப்பது, பெண்கள் பாதுகாப்பு சட்டத்தில் அமலாக்கத்தை தேடி கொடுப்பது, போதைப் பொருளை கட்டுப்படுத்தி வைப்பது, ஆன்லைன் மோசடியை தடுத்து நிறுத்துவது, விவசாயிகளுக்கு நேரடியான உதவி திட்டங்களை வாங்கி கொடுப்பது. இது அனைத்தும் மக்கள் எதிர்பார்ப்புகள் மட்டுமே, அதிகாரப்பூர்வமான அரசு திட்டங்கள் இல்லை என்பதையும் இந்த ஒரு நேரத்தில் வலியுறுத்தியிருக்கிறார். எனவே இது அனைத்தையும் நீங்கள் இப்போது தெரிந்து கொள்ள வேண்டியது மிக முக்கியம். உறுதிமொழி பற்றி பேசப்படுவது என்ன தெரியுமா? தமிழக மக்களுக்காக நான் உழைப்பேன், ஊழல் இல்லாத ஒரு நிர்வாகத்தை நான் கொடுப்பேன் என்றும், இளைஞர்களுக்கு எதிர்காலத்தை உருவாக்கி கொடுப்பேன், மக்களை பயமின்றி வாழ வைப்பேன் போன்றவை இவர் உண்மையான சட்டப்பேரவையில் எடுத்த சில உறுதிமொழிகளாக இருக்கிறது. அதிரக்கூடிய பேரவை என்று பேசப்படுவது ஏன் தெரியுமா? விஜய் பேரவையில் பேசுகிறார், எதிர்க்கட்சிகளின் சத்தம் போடுகின்றன, இளைஞர்கள் கை கொட்டுகின்றனர், திமுக மற்றும் அதிமுக அதிர்ச்சியில் இருக்கிறது. இதுதான் மிகப்பெரிய அளவில் இப்பொழுது அதிரக்கூடிய பேரவை என்று அனைவராலும் சில இடங்களில் பேசப்பட்டு வருகிறது. திமுக மற்றும் எதிர்க்கட்சிகள் ஏன் கவனிக்கின்றன என்றால், திமுக, அதிமுக உள்ளிட்ட பெரிய கட்சிகள் விஜயின் அரசியல் வருகைகளை கவனமாக பார்க்கிறார்கள். காரணம், இளைஞர்கள், ரசிகர்களின் வட்டாரங்கள், சமூக ஊடகத்தின் தாக்கங்கள், புதிய வாக்காளர்களின் ஈர்ப்புகள், திரைப்படத்தின் புகழ்கள், இதனால மட்டுமே அனைவராலும் பார்க்கப்படுகிறது. அடுத்து விஜய் என்ன செய்ய காத்திருக்கிறார் என்றால், கட்சி அமைப்பை மாவட்ட அளவில் வலுப்படுத்துதல், முதல் பெரிய கொள்கை மாநாடை நடத்துதல், 2020 தேர்தலுக்கான எல்லா விதமான விஷயங்களையும் இனிமேல் கணக்கெடுக்க வேண்டும். இளைஞர்கள் மற்றும் பெண்களை எப்படி நம்ம இன்னமும் கட்டுப்பாட்டிற்குள் வைக்க வேண்டும் என்று அனைத்து விதமான விஷயங்களையும் விஜய் செய்வார் என்று அனைவராலும் பேசப்படுகிறது. நம்ம காத்திருந்து காணலாம் அடுத்து நடக்கப் போவது என்ன, எப்படிப்பட்ட மாற்றங்கள் எல்லாம் நடக்கப் போகிறது என்பதை நாம் காத்திருந்துதான் காண முடியும். உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக நிச்சயமாக நீங்கள் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள், உங்களுக்கு நல்லதே நடக்கும்.